ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சயின்டிஃபிக் ரீசன் பார்த்தலாம். ஆரஞ்சோட பீலில் லிமனோன் அப்படிங்கிற ஒரு விதமான கெமிக்கல் இருக்குது. ஆரஞ்சுக்குள்ளே இருக்கிற சிட்ரிக் ஆசிடை விட ஆரஞ்சு பீலில் இருக்கிற சிட்ரிக் ஆசிடோட இது அதிகமாக இருக்குது. ஸோ நாம் அந்த பீலில் ப்ரெஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கிற லிமனோனும் சிட்ரிக் ஆசிடும் வெளியே வருது. லிமனோனும் சிட்ரிக் ஆசிடும் ஃபயர் தீயில பட்டுச்சுன்னா அது ஒரு லைட் ஃபியூவல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பீல் பண்ணுவோம், ப்ரெஸ் பண்ணும்போது அது ஃபியூவல் மாதிரி அது தெரிக்கிறது எல்லாமே தீயாக மாறுது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துடலாம். ஓகே, நம்ம பலூனுக்குள்ளே பேக்கிங் சோடா வச்சுருந்தோம். அடுத்து ஒரு வாட்டர் கேனில் வினிகர் எடுத்து வச்சுருந்தோம். பேக்கிங் சோடாங்கிறது ஒரு பேஸ் அண்ட் வினிகருங்கிறது அசிடிக் ஆசிடை வாட்டர் டைல்யூட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வினிகர் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ரியாக்ஷன் நடக்குது. இந்த ரியாக்ஷன்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸாக வெளியே வருது. அந்த கேஸை நம்ம ஒரு பலூனில் அடைச்சி வைக்கிறோம். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு பலூன் அந்த வாட்டர் கேனில் இருக்க ப்ரெஷர் தாங்க முடியாமல் பலூன் வரையே அப்படி ஃபிஸ்ஸுங்கிற சவுண்டோட அது எவால்யூட் ஆகுது. ஓகேவா? இப்போ தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துடலாம். ஓகே, நம்ம ஒரு நார்மலாக ஒரு டியூப் மாதிரி ஒரு இதில் வச்சு நம்ம ஃபயர் பண்ணும்போது அந்த அனதர் எண்டு வழியாக அந்த ஸ்மோக் ஒரு வாட்டர் மாதிரி ஃபால் ஆகும். ஸோ அதை நம்ம அந்த ஸ்மோக்கை ஒரு கிளாஸில் இந்த முன்னாடி பார்த்தோம்னா சோடா சால்ட்டும் வினிகர் எக்ஸ்பெரிமெண்ட் போகிறோம். ஸோ அது அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸோட அந்த ஸ்மோக் ஆட் ஆகி அது கார்பன் டை ஆக்சைடு மாறிடுது. நம்ம அதை ஃபயர் அந்த தீ மேலே ஊற்றும் போது ஃபயர் அணைஞ்சு போயிடுது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு பட்டாலே நம்ம தீ அணைஞ்சிரும். ஓகேவா? இதுதான் அந்த சயின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திப்பது எடிட்ரிக்ஸ் அண்ட் லேன் ஐயப்பன். தேங்க்யூ.